Hello Max teachers, நம்முடைய class 12th வால்யூம் 1ல 2 dimensional analytical geometry அதாவது இரு பரிமாண பகுமுறை வடிவியல். ஸோ அந்த சாப்டரில் பரவளையம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கானிக் செக்ஷன்ஸில் பேரபோலா இருக்குது. ஸோ நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக நான் ஒரு எக்ஸாம்பிள் 5.19 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பரவலத்துடைய முனை குவியம் இயங்குவரை மற்றும் செவ்வகத்தின் நீளம் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி வந்து GeoGebra கிளாசிக் 5 யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கொஷனில் இருக்கக்கூடிய பேரபோலா ஈக்குவேஷன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்புட் பார் கீழே இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அட்வான்ஸில் அந்த இன்புட் பாரை கீழே இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேலே மாற்றிக்கலாம். GeoGebra இன்டர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் எந்த மாதிரி விரும்புகிறீங்களோ அது அந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்புட் பார் மேலே வந்துருச்சு. இந்த ஃபிகர் கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த பேரபோலா ஈக்குவேஷன்ஸை நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ x² minus 4x minus 5y minus 1 equal to 0. இப்போ என்ன பண்ணலாம்னா என்ட்ரு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸுடைய கர்வ் பாருங்கள். ஸோ பேரபோலா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதோடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மினிமண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம் அல்லது வேல்யூ மட்டும் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரபோலா இதோடைய ஈக்குவேஷன் பாருங்கள், x² minus 4x minus 5y equal to 1. ஸோ இந்த கிவன் ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து இப்போ விசுவலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பேரபோலாவுடைய முனை கேட்டிருக்காங்க. முனை அப்படின்னா வெர்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வரும் பாருங்கள், வெர்டெக்ஸ் கானிக். இது ஒரு கானிக் தானே பேரபோலா. ஸோ அது என்ன லேபிள் பண்ணியிருக்கோன்னா EQ1. ஸோ ஈக்குவேஷன் 1 ஷார்ட்டாக EQ1 என்ட்ரு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ அதோடைய வெர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2, -1. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீநேமில் கேபிட்டல் Vன்னு நம்ம கொடுத்துக்கலாம் வெர்டெக்ஸ். ஸோ இந்த வேல்யூ தெரியணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்புட் பாரில் போய்ட்டு ஃபோக்கஸ்ன்னு கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா அதுக்கான கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஃபோக்கஸ் கானிக் என்னென்ன இருக்குன்னா EQ1 என்ட்ரு கொடுங்க. ஸோ ஃபோக்கஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா 2, 0.25. சம்டைம்ஸ் இது ஃப்ராக்ஷனாக இருக்கும் நம்முடைய ப்ராப்ளம் சால்விங்கில். பட் இங்கே டெசிமலில் வரும். நீங்கள் அதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா கேபிட்டல் Fன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதையும் கிளிக் பண்ணி இதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வேணும்னு நம்ம டிஃப்ரெண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வெர்டெக்ஸ்க்கும் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இயங்குவரை அதாவது டைரக்ட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கமாண்டில் போயிட்டு டைரக்ட்ரிக்ஸ்னு சொல்லி போடலாம். பாருங்கள், செகண்ட் கமாண்ட் டைரக்ட்ரிக்ஸ் கானிக். ஸோ கானிக்குங்கிறது என்னென்னா EQ1. ஸோ என்ட்ரு கொடுத்திங்கன்னா நமக்கான டைரக்ட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஸோ அது என்ன பண்ணலான்னா நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கலாம், வேல்யூன்னு கொடுக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதை ரீநேம் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீநேம் வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா டைரக்ட்ரிக்ஸ்னு நம்ம கொடுக்கலாம். டைரக்ட்ரிக்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். பட் அந்த வேல்யூ இங்கே தெரில அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். இதோட கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிவன் பேரபோலாவுடைய வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா செவ்வக நீளம் அதாவது லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மேஜர் ஆக்சிஸ் எந்த கானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EQ1க்கு போட்டிங்கன்னா செகண்டர் கவனிச்சிங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் வெர்டெக்ஸ் வழியாக போகக்கூடிய ஒரு லைன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பர்பெண்டிகுலர் லைன் டூல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் டச் பண்ணுறேன். ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வந்து ட்ரா ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் டூல்ஸில் போய்ட்டு இன்டர்செக்ட்டுங்கிற டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த பேரபோலாவையும் கிளிக் பண்ணுறேன். 2 இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் என்ன பண்ணிடலான்னா நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு செக்மெண்ட் என்ன பண்ணலான்னா ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டோட லென்த்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வக நீளம், அதாவது லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு தெரியும். ஸோ லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ லைன் செக்மெண்ட் பாசிங் த்ரூ த ஃபோக்கஸ். ஸோ நம்ம அதை ட்ரா பண்ணியாச்சு. அதோட கலரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா GeoGebra கிளாசிக் 5 யூஸ் பண்ணிவிட்டு நம்முடைய ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும்.
ஸோ இதே ப்ராப்ளத்தில் நம்ம இந்த கிவன் பேராபோலா ஈக்குவேஷன்ஸை டபுள் கிளிக் பண்ணோன்னா அது ஒரு இன்புட் பாராக மாறிடும். ஸோ -4x பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னா +4xன்னு கூட கொடுக்கலாம். அதே போல் இங்கே -5yக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா +5yன்னு கொடுக்கலாம். அதாவது டைனமிக்கை என்ன பண்ண முடியும்னா நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம GeoGebra சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்முடைய அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேரபோலா கான்செப்ட், எலிப்ஸ் கான்செப்ட், ஹைபர்போலா கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.